அத்தை ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு அத்தை. டைம் ஆயிடுச்சுனா கிளம்பு. என்கிட்ட வந்து எதுக்கு சொல்லிட்டு இருக்க? ஐயோ அத்தை, இன்னும் நீங்க எனக்கு லஞ்ச் பேக் பண்ணியே கொடுக்கல. அப்புறம் எப்படி நான் ஆபீஸ் கிளம்புறது? ஏன் உன் லஞ்சை உன்னால பேக் பண்ணிட்டு கிளம்ப முடியாதா? அதுக்கு ஒரு ஆளா? ஆனா நேத்து வரைக்கும் நீங்க தானே அதை பேக் பண்ணி கொடுத்துட்டு இருந்தீங்க. நேத்து என்ன வேணா நடந்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு இப்படிதான் நடக்கணும்னு ஆண்டவன் சொல்றான். அகிலாண்டேஸ்வரி முடிக்கிறான். அத்தை சும்மா சும்மா அகிலாண்டேஸ்வரி அகிலாண்டேஸ்வரின்னு சொல்லிட்டே இருக்காதீங்க அத்தை. ஏன் ஏன் சொன்னா என்ன? இல்ல அத்தை அப்படி சொல்லாதீங்க, எனக்கு சிரிப்பு வருது. ஏன் ஏன் ஏன்? அத்தை உங்களை பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி இருக்கீங்க. உங்க பேர் அகிலாண்டேஸ்வரினா எனக்கு சிரிப்பு வராதா? இந்த திமிருக்கு தான் உன்னோட லஞ்சை என்னால பேக் பண்ண முடியாதுன்னு சொல்றேன். சரி அத்தை, ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? லஞ்ச் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் போய் பேக் பண்ணிக்கிறேன். ஓ அப்படியா? சாதம் அரிசியா முட்டையில இருக்கு. குழம்பு பொடியா பாட்டில்ல இருக்கு. பொரியலுக்கான கேரட் இன்னும் ஃப்ரிட்ஜ்லயே இருக்கு. அப்புறம் நீங்க மட்டும் எதுக்கத்த ஏன் முன்னாடி இருந்து இப்படி நின்றுட்டு இருக்கீங்க? பேசாம பெட்லயே இருந்திருக்கலாமே. ஏய் நல்லா கேட்டுக்கோ, என்ன பெட்ல படு பாயில படுன்ற விஷயத்த நீ சொல்லக்கூடாது, புரிஞ்சதா? அத்தை இன்னைக்கு உங்களுக்கு என்னதான் ஆச்சு? எல்லாம் உன்னாலதான் ஆச்சு. அதான் அத்தை என்ன ஆச்சு? என்ன ஆகணும்? இன்னும் என்ன ஆகணும்? எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதான் எதையுமே முடிக்கலையே, இன்னும் சமையலே ஆரம்பிக்கலையே. அதை தான் நான் சொல்றேன். இத்தனை நாளா நல்லா வக்கனையா வடிச்சு கொட்டினதெல்லாம் போதும்னு நினைக்கிறேன். அத்தை இப்போ எனக்கு நிஜமாவே ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. என்னதான் சொல்ல வரீங்க? இன்னைக்கு நான் சண்டை போடுற மூட்ல இருக்கேன். பேசாம நீ வேணா ஆபீஸர் லீவ் போட்டு 2 பேருமா ஒண்டி கொண்டி சண்டை போட்டுக்கலாம். அத்தை நீங்க சண்டை போடுறதுக்காக லீவ் போட சொல்லுவீங்க, அப்புறம் உங்க பையன் வந்து லீவ் போட்டதுக்காக ஒரு சண்டை போடுவாரு. இதெல்லாம் தேவையாத்த? இந்த குடும்பத்துக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு எனக்கு ஒன்றை விட நல்லாவே தெரியும். நான் ஆபீஸ் போனதும் நீங்க இழுத்து போத்தி தூங்க போறீங்க. உங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சா என்ன தெரியாட்டி என்ன? எப்படியும் பொழுதன்னைக்கு ஆபீஸ் போய் கஷ்டப்பட்டு வர்றது நான் தானே. இதான் 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 இப்படியே தான், இதையே தான். இப்ப எதுக்கு நீங்க படத்துல வர்ற வில்லன் மாதிரி டைலாக் பேசிட்டு இருக்கீங்க? நானா வில்லன்? நீ தான் வில்லி. சரியத்த, நானே வில்லியா இருந்துட்டு போறேன். என்னால இன்னைக்கு ஆபீஸ் லீவ் எல்லாம் போட முடியாது. வேணா 1 hour பெர்மிஷன் போடுறேன், அதுக்குள்ள சண்டை போட்டு முடிச்சுக்கலாம். அப்போ முடிச்சுக்கலாம் நீ உன் வாயாலே சொல்ற. இதுக்கு போய் வேற வாய கடன் வாங்கிட்டு வர முடியுமாத்த? என் வாயாலே தான் சொல்றேன். சரி அப்ப நான் கேக்குறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. பின்னாடி வீட்டுல என்ன பத்தி என்ன சொன்ன நீ? பின்னாடி வீட்லயா? ஆமா. உங்களை பத்தியா? ஆமா. அத்த பின்னாடி முன்னாடி சொன்னேத்த, ஆனா இப்ப அது இல்ல. அப்போ முன்னாடி பின்னாடி என்ன சொன்னேன்னு சொல்லு. அத்த முன்னாடி சொன்னதெல்லாம் பின்னாடி கேட்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அத்த. இப்ப முன்னாடி பின்னாடி எதுவுமே இல்ல. பின்னாடி ஒன்றும் இல்லாம போகலாம், ஆனா முன்னாடி ஒன்று இருந்துச்சுல்ல. ஐயோ அத்த, அது ஏதோ தெரியாத பிள்ளை அறியாம பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஓ வச்சுக்கணுமா? வச்சுக்கிறேன். உன்னெல்லாம் எங்க வச்சுக்கணுமோ அங்க வச்சுக்கிறேன். எங்க வேணா வச்சுக்கோங்க அத்த. இப்ப நான் ஆபீஸ்ல போட்ட பெர்மிஷன் டைம் முடிஞ்சிருச்சு. இப்ப நான் கிளம்புறேன். கிளம்புற? அப்போ நீ கிளம்புற? அப்போ இல்லாத இப்பதான் நான் கிளம்புறேன். Then we have to meet at today evening. Ready to face me.